நீ சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹகுரோமா அப்ப நீ எனக்கு அந்த ஸ்டேஜ் பவர் கத்து கொடு அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அம்மா கூட சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்பாரு. அதுக்கு கம்மமார் என்ன சொல்லுவாருன்னா ஸ்டேஜ் பவர் கத்து தரலாம், ஆனா அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, அதுபடி நடக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹகுரோமா என்ன சிக்கல் அது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் உனக்கு ஸ்டேஜ் பவர் கத்து கொடுத்து கடைசியில நீனும் உங்க அம்மா மாதிரி ஆயிட்டீனா அப்படின்றவாரு நம்ம கம்மமாரு. உடனே ஹகுரோமா கோவப்பட்டுட்டு இவ்வளவு தூரம் எங்க அம்மாக்கு எதிராக திருப்பிட்டு இப்ப இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹகுரோமா கேட்க சரி சரி நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கம்மமாரும் கத்து தர ஒத்துக்குவாரு. கம்மமாரு என்ன சொல்றாருன்னா தவளைகளான நாங்க ஒரு கனவு கண்டோம், அதுல என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா நீனும் உங்க தம்பி சேர்ந்து உங்க அம்மாக்கு எதிராக சண்டை போட்டிருப்பீங்க. ஹகுரோமாவும் கடைசியில என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இல்ல நாங்க பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவு முடிஞ்சிருச்சு, ஆனா நாங்க கனவு கண்டா அது நடக்காம போனதா சரித்திரமே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு நம்ம கம்மமாரு. நெக்ஸ்ட் நம்ம கம்மமாரு ஹகுரோமாக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் பவர் கத்துவாரு. மனசு நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோ, அப்பதான் உன்னால அந்த நேச்சர் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஹகுரோமாவும் கம்மமாரு சொல்றதெல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அசால்ட்டாவே அந்த ஒரு ஸ்டேஜ் பவர் கத்துக்குவாரு. நம்ம கம்மமாரு மிரண்டு போயிரும், இவனடா இவ்வளவு சீக்கிரமா இதை கத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹமுராயுமே அவங்க அம்மா கிட்ட நல்லாவே மாட்டிக்குவாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க, அதனாலவே பாத்தீங்கன்னா கீழே ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதனால பார்த்து என்ஜாய் பண்ணி